ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தெரியும். ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீக் வந்துட்டு February 1 கம்மிங் சாட்டர்டே வந்துட்டு ஒரு கோயம்புத்தூர் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்புக்கு வர மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அவைலபிலிட்டி நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் லிங்க்கையும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் மென்டர்ஷிப் அண்ட் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க. அதில் வந்து ரேண்டமாக பர்சன்ஸை பிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ ஆரக்கல்ல வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்து பெருசாக கோடிங் நாலேஜ்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஸோ ஜாபோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென் 248838. ஸோ இப்போ வந்து எனக்கு யாராவது ஆரக்கல்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஜாபோட கோட் போட்டு அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரெஃபரல் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைலை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் ஜாபோட கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ரோல் இருக்காது, அனலிஸ்ட் ரோல் இருக்காது, ஒரு சப்போர்ட் ரோலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு நான் வந்து கோடிங்கே தெரியாமல் உள்ள போகிறேன், இல்லை வந்துட்டு எனக்கு ஈஸியாக வேலை வேணும், ஸோ எனக்கு வந்து கோடிங்கே தெரியாது, அந்தளவுக்கு கோடிங்கில் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதோட போஸ்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு January 2022 January 22 தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 4:12. இப்போ பார்த்தீங்கன்னா January 28 அரௌண்ட் ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்லேருந்து 2+ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து அப்ளிகன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரீட் ஸ்பீக் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் டெக்னிக்கல் சொல்யூஷன் அனலிஸ்ட் யூ வில் ரோல் த இன்வால்வ்ஸ் த கண்டக்டிங் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் த இன்க்ளூடிங் கேப்சரிங் இன்ஃபர்மேஷன் அப்ளைங் த ஃபிக்ஸ் டூல்ஸ் ஷேடோயிங் த எண்ட் யூசர்ஸ் அண்ட் டெஸ்டிங் ஒர்க் ஃப்ளோஸ் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அனலிஸ்ட் ரோலுக்கு தேவையான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான அந்த அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்டும் பேக் அண்ட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைண்ட் சர்வர்ஸு, டேட்டா பேஸு, அதுக்கப்புறம் டேபிள்ஸ், இது எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அது கொடுக்குற டாஸ்க் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நோட்ஸும் இருக்கும். தென் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி ரெக்வயர் த கேண்டிடேட் பி எஃபிஷியன்ட் இன் SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ரோலுக்கு வந்து கண்டிப்பாக ஸோ SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கெரியர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா IC1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபோட லெவலில் தான் சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனாக மினிமம் ஆஃப் 4 இயர் ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் ரிலவெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிலவெண்ட்டான ஃபீல்டில் இருக்க பீப்புள்ஸ் ஸோ படிச்சிருந்த பீப்புள்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக் குவாலிஃபிகேஷன். தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்ளிகேஷன் சப்போர்ட் அண்ட் கிளைண்ட் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், தென் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ஒர்க்கில் இந்த ரோல்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு பேசிக்காக இந்த ரோலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் அனலிஸ்ட் ரோலில் போகணும், நான் வந்துட்டு நான் கோடிங்கில் இது வந்து நான் கோடிங் இல்லை, பெருசாக கோடிங் தேவைப்படாது இந்த ரோலுக்கு. ஸோ இந்த ரோலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நாலேஜ் ஆஃப் SQL கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாங்குவேஜ் இல்லை, ஒரு பேக் அண்ட் டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீலஸ் டு ஒர்க் டியூரிங் எ ஷிஃப்ட் 5:30 PM to 2:30 AM அரௌண்ட் இது வந்து ஈவினிங் ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அவுட்ஸ்டாண்டிங் இன்டர்பர்சனல் எபிலிட்டிஸ் டு அடாப்ட் த எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் வித் கொலாபரேட்டிவ் வித் அக்ராஸ் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த குளோபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக பேசிக்காக ஒரு எல்லா காமனான ஒரு ஜாப்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரோஸ்பெக்டிவ் எம்ப்ளாய்ஸ் நீட் டு ரெடி டு எபிலிட்டி டு ஒர்க் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட் அண்ட் ப்ரொவைட் அண்ட் கால் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேரி ஆஃப் ரோலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோல் அண்டு உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு வேறு டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே பார்த்தோம். தென் இதுக்கு ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த பேக் அண்ட் டேட்டாபேஸ் மட்டும் சீக்வல் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். இங்கே கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இது பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் ஆஃப் ஃபோன் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் ப்ரொஃபைல் அதை சப்மிட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷர்ஸாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மீட்டப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்புக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு 1-to-1 மென்டர்ஷிப்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸுமே புக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். All the best. Thank you guys.